சினிமாவில் ஒரு நடிகர் ஒரு படத்திலேயே ரசிகர்களிடம் பிரபலமாகி தொடர்ந்து படங்களில் நடித்து ஹிட் படங்களை கொடுத்து தனக்கென ஒரு இடத்தை பிடித்துக் கொள்வார். சிவகார்த்திகேயன், கார்த்தி, விஜய் சேதுபதி ஆகியோர் இதற்கு உதாரணமாக நாம் சொல்லலாம். சில நடிகர்கள் ஒரு ஹிட் கொடுப்பார்கள், அதன் பின் பல வருடங்களாக போராடுவார்கள், ஆனால் படம் ஓடாது. அப்படி போராடும் 5 இளம் நடிகர்கள் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இசையமைப்பாளராக இருந்து நடிகராக மாறியவர் ஜிவி பிரகாஷ். டார்லிங், த்ரிஷா இல்லனா நயன்தாரா ஆகிய ஹிட் படங்களை கொடுத்தவர். அதோடு சரி, அதன் பின் பல படங்களிலும் நடித்து விட்டார். வாரத்திற்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அளவுக்கு அவரின் கையில் படங்கள் இருக்கிறது. நல்ல கதைகளையும் தேர்ந்தெடுத்தே நடிக்கிறார். ஆனாலும் ஒர்க் அவுட் ஆகவில்லை. பரியேறும் பெருமாள் படம் மூலம் கவனம் ஈர்த்தவர் கதிர். அதன் பின் நல்ல கதைகளில் நடித்து டேக் ஆஃப் ஆவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் நடித்து வெளியான படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் ஹிட் அடிக்கவில்லை. பிகில் படத்தில் ஒரு சின்ன வேடத்தில் நடித்தார். சிகை, சத்ரு, ஜடா, சர்பத், யுகி, தலைக்கோதல் என படங்கள் வந்தது. ஆனால் ரசிகர்களை அது கவரவில்லை. பியார் பிரேம காதல் எனும் ஹிட் படத்தை கொடுத்தவர் ஹரிஷ் கல்யாண். அதன் பின் அவர் நடிப்பில் வெளியான தர்மபிரபு படம் மட்டுமே ரசிகர்களை கவர்ந்தது. LGM, ஓ மனப்பெண்ணே என சில படங்களில் நடித்தார். கடைசியாக வெளியான பார்க்கிங் படம் கூட நல்ல விமர்சனத்தை பெற்றது. ஆனாலும் ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுக்க முடியாமல் தவித்து வருகிறார். ஜிவி பிரகாஷை போலவே இசையமைப்பாளராக இருந்து நடிகராக மாறியவர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி. இவர் நடிப்பில் வெளியான மீசியை முறுக்கு படம் மட்டுமே ஓடியது. அதன் பின் நான் சிரித்தாள், அன்பறிவு என சில படங்களில் நடித்தார். கடைசியாக வெளியான வீரன் படுதோல்வி அடைந்தது. இப்பொழுது ஆதி எந்த படத்திலும் நடிக்கவில்லை. நடிகர் முரளியின் மகன் என வாரிசு நடிகராக சினிமாவில் நுழைந்தவர் தான் அதர்வா. அழகா இருந்தும் நடனம், நடிப்பு, சண்டை காட்சிகள் என அனைத்திலும் திறமை இருந்தும் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா மற்றும் சீரியல் செய்திகளை காண மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.